ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து 9 to 10 year கேர்ளோட ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பண்ண போகிறேன். அதுக்கு 2 மீட்டர் காட்டன் துணி எடுத்திருக்கேன், 1 மீட்டர் லைனிங் துணி எடுத்திருக்கேன். லைனிங் துணி வந்து நான் டாப் பார்ட்டில் மட்டும் லைனிங் துணி கொடுத்து ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ தான் துணி கொஞ்சம் லூஸ் விடாமல் இருக்கும். அதனால நான் எப்பவுமே டாப் பார்ட்டில் மட்டும் லைனிங் துணி கொடுத்து ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ நான் வந்து டாப் பார்ட்டில் வந்து ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்போ தான் என் பொண்ணு கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜிப் வச்சு அவங்க கொஞ்சம் ஈஸியாக போட்டுப்பாங்க. அதனால் நீங்கள் ஜிப் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 இன்ச்சு பேக் பார்ட்டில் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும், ஃப்ரண்ட் பார்ட்டில் 1/4 இன்ச் கம்மியாக வைக்கணும். இந்த கேப் இருக்கணும். இப்படி வச்சு நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கோங்க. நம்ம கட்டிங் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுக்குங்க. இது வந்து டாப் பார்ட்டோட லென்த்து வந்து 11 இன்ச்சு. இது வந்து 9 to 10 இயருக்கு இருக்குது. டாப் பார்ட் வந்து 11 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். வித் வந்து 8 இன்ச் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மெஷர் பண்ணிட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்துட்டு இங்கேருந்து தான் ஷோல்டர் அளவு எடுக்கணும், இங்கேருந்து எடுக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டோட இதுலேருந்து தான், ஃப்ரண்ட் துணியோட இருந்தால் ஷோல்டர் அளவு எடுக்கணும். ஷோல்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு 5.5 மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆம்ஹோல் லென்த்து வந்துட்டு 5.5 மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, பாக்ஸ் மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட்டு வந்து 8 இன்ச்சஸ். செஸ்ட் வந்து 8 இன்ச்சஸ். வெயிஸ்ட் வந்து 7.5. அதோட நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி வெயிஸ்டோட இது வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக்கோட வித் வந்துட்டு 2.5. ஃப்ரண்ட் நெக்கோட லென்த் வந்துட்டு 3. பேக் நெக்கோட லென்த் வந்துட்டு 2.5. ஓகேங்களா. இப்போது இதில் வந்துட்டு ஆம்ஹோலில் எப்பவும் போல் ஒரு 1.5 இன்ச் வந்து உள்ளே வச்சு நம்ம இப்படி ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஆம்ஹோல் ஸ்கேல் இருந்தால் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம இப்படி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே சும்மா கையிலேயே கூட நீங்கள் இப்படி வரைஞ்சி விட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நெக்கு நான் வந்து ரவுண்ட் நெக்கே வைக்க போகிறேன். ரெண்டுத்துக்குமே, ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ரவுண்ட் நெக்கே வைக்க போகிறேன். ரவுண்ட் நெக் வச்சா பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அவ்வளோதான் டாப் பார்ட்டி. நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே துணி இப்படி ரோல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போது இதை எடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ பேக் போர்ஷனை இப்படி 2ஆக கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ மெயின் துணியில் இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத்தை இப்படி வச்சுட்டு ஒரு பின் பண்ணிங்க. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் கேப் விட்டே கட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வேணால் நம்ம எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் லைனிங் துணி வைக்க விருப்பம் இல்லைன்னா இப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மெயின் துணிலையும் கட் பண்ணிக்கலாம். என் பொண்ணு ஜிப்பு இருந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போடுவாள். அதனால நான் அவளுக்காக வந்துட்டு ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது இந்த லைனிங் துணியை இப்படி திருப்பி வச்சுக்கணும்.
இப்படியே கொஞ்சம் கேப் விட்டே கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு தைச்சதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ராஸ் எதுனா கட் பண்ணிக்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பின் பண்ணி இதை நோட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ்ஸோட கட்டிங்கை பார்க்கலாம். இது வந்து லைனிங் துணியோட ஸ்லீவ்ஸ் பார்ட். இது வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கு. இதோட லென்த், இதோட வித்து பார்த்தீங்கன்னா 13. இதோட வித்து வந்து 13 இன்ச்சஸ். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 6.5 எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். 6.5 வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோலில் 5.5 வந்துருச்சா? இப்போ நம்ம எப்பவும் போல் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுற மாதிரி இப்போ இது 6.5 இருக்குது. இதோட லென்த்து நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் ஃபைனலாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே 2.5 இன்ச்சஸ்ஸு ஆர்ம் ஹோலுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே வைப்போம். அது மாதிரி இங்கே வச்சுட்டு இங்கேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இங்கேருந்து 6.5 இன்ச் வருதுல, இதில் பாதி 6.5 இன்ச்சில் பாதி என்ன வருமோ அங்கே நம்ம ஒரு லைன் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன இது மாதிரி போட்டுட்டு ஸ்லீவ் கட்டிங் நம்ம கொடுத்துடலாம். இதுதான் ஸ்லீவோட லைனிங் கட்டிங்கு. இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட வித்து பார்த்தீங்கன்னா 29 இன்ச்சஸ். இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரில் பஃப் கொடுக்க போகிறோம். அதனால வித்து வந்து 29 இன்ச்சஸ்ஸு. லென்த் வந்து இதோட நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா 7.5 வரும். இப்போ இந்த அளவு இப்படியே வச்சுட்டு இங்கே ஒரு கட்டிங் கொடுத்துக்கலாம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இங்கே ஒரு கட்டிங் கொடுத்துக்கலாம். இங்கே மேலே ஒரு கட்டிங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்லீவ்ஸ் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாட்டம் பார்ட்டோட கட்டிங் பார்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் லேயர் லென்த்து. ஃபஸ்ட் லேயரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ். வித்து வந்து 4 ஃபோல்டு பண்ணி 20 இன்ச்சஸ்ஸு. துணி வந்து 4 ஃபோல்டு பண்ணியிருக்கு. இது வந்து ஃபஸ்ட் லேயரோடலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதனோட ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏதாவது கரெக்டாக சொல்லலைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் லேயரோட லென்த்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் லேயரோட ஃபேப்ரிக்கை கட் பண்ணுவோம். ஃபஸ்ட் லேயரோட கட் பண்ணி முடிச்சியாச்சு ஃபேப்ரிக்கை. இப்போ செகண்ட் லேயரோட கட்டிங் பார்ப்போம். செகண்ட் லேயரோட லென்த்து வந்துட்டு 9 இன்ச்சஸ்ஸு. இதுவும் 4 ஃபோல்டு தான். ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். செகண்ட் லேயரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சஸ் எடுத்து வச்சுருக்கேன். வித்து பார்த்தீங்கன்னா 29 இன்ச்சஸ். என்கிட்ட இருந்த ஃபேப்ரிக் மொத்தம் 29 இன்ச்சஸ் இருக்குது. நான் அதை அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஃப்ரில்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம்.
நான் எடுத்த காட்டன் ஃபேப்ரிக்கில் வித் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு 2 மீட்ரு போதுமானதாக இருக்குது. நீங்கள் எடுத்த ஃபேப்ரிக்கில் வித்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நல்ல துணி பழக்கத்துக்கு மேலே லைனிங். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இது வந்து டாப் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டை நல்ல பக்கமாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங் துணியை வச்சுட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக் போர்ஷன் ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்புறம் ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ணி சைடில் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஷோல்டர் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டாம். நம்ம 2 சைடுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷோல்டரை உள்ளே விட்டு நம்ம ஜாயின் கொடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடும் அதே மாதிரி தான். நெக் சைடு ஸ்டிச் பண்ணிடுங்க, ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ணிடுங்க, சைடில் ஸ்டிச் பண்ணிடுங்க. இங்கே நம்ம ஜிப் வைக்க போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ண வேணாம். 2 ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இங்கே சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் கட்டிங் கொடுத்துருங்க. அந்த ஸ்டிச்சிங்கில் படாத மாதிரி கொடுக்கணும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ துணியை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ பேக் பார்ட் ட்ரெஸ்ஸையும் அதே மாதிரி எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி சின்ன சின்ன கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்விசிபிள் ஜிப் வச்சுருக்கேன். இப்போது 2 சைடு ஃபேப்ரிக்கும் நல்ல பக்கமாக திருப்பி எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி நல்ல பக்கமாக திருப்பி வச்சுருக்கு. இப்போ இந்த நல்ல பக்கத்தையும் இந்த நல்ல பக்கத்தையும் ஒன்றா வைக்கணும். வச்சுட்டு இது லைனிங்குள்ளே இந்த லைனிங்கையும் இப்படி அப்படியே திருப்பிக்கணும். நல்ல பக்கமும் ஒட்டணும். நல்லா பாருங்கள், நல்ல பக்கமும் ஒட்டணும். லைனிங் அப்படியே திருப்பிட்டு இப்போ இங்கே டபுள் ஸ்டிச் கொடுக்கணும், ஷோல்டர் ஜாயினிங். அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயினிங் கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு துணி இப்படி திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு ஷோல்டர் ஃபினிஷிங்கு நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஜிப் அட்டாச் பண்ண வீடியோ நான் போடலை, கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் இதுக்கு தனியாக போடுறேன். இப்போது ஸ்லீவ்ஸோட கட்டிங் நம்ம ஆல்ரெடி வந்து சென்ட்ரு கட் கொடுத்து வச்சுருக்கோம், ஸ்லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்லீவ் என்ன பண்ணணும்னா
நம்ம ஸ்லீவோட மெயின் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அதை நல்ல பக்கமாக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த லைன் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டும் ஜாயின் ஆகணும். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரில் வேணுமோ இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே ஃப்ரில் கொடுத்துக்கிட்டே வரலாம். இப்போ கரெக்டாக இந்த சென்டர் வர வரைக்கும் இங்கே ஃப்ரில் கொடுத்துட்டே வாங்க. இது மெயின் ஃபேப்ரிக்கு நல்ல பக்கமாக இருக்குது, அதுக்கு மேலே லைனிங் துணி, அதுக்கு மேலே இப்படியே ஜாயின் கொடுத்துக்கிட்டே வரலாம் இது எந்த ஒரு வரைக்கும். எப்போவுமே ஸ்டார்டிங்கில் டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரில் வச்சுக்கிட்டே வருவோம். லைனிங் துணியை சுருக்கிறாதீங்க. இப்போ ஒரு சைடு நம்ம கொஞ்சம் ஃப்ரில் வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே இதை டேர்ன் பண்ணி இந்த சைடும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் லூஸாக இப்படி கொஞ்சம் துணி விட்டால் கொஞ்சம் பஃப் நல்லா தெரியும். கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு இங்கே வச்சுட்டு அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி ஃப்ரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே தான் லைனிங் துணி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஃப்ரில் வைங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங் மேலே படாத அளவுக்கு கட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ துணியை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் இந்த மாதிரி வந்துடும். இது ஷோல்ட்ரு நம்ம ஆர்ம் ஹோல் மேலே வச்சு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு கையும் நம்ம இதே மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு கையும் தைச்சி திருப்பி முடித்ததுக்கப்புறமா கரெக்டாக சென்டரில் இந்த ஷோல்டருக்கு மேலே இந்த ஸ்லீவை வச்சு ஒரு பின் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே ரெண்டு சைடுமே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போது ரெண்டு சைடும் நம்ம ஸ்லீவ் தைச்சு முடிச்சாச்சு. இப்போது திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். சுருக்கம் இல்லாத மாதிரி துணி மடித்து வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போது ரெண்டு சைடும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ ஷோல்டருக்கு சென்டரில் நம்ம ஒரு 3 இன்ச்சஸ் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஷோல்டர் இப்படி சென்டராக வச்சுட்டு டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ரெண்டுமே தனித்தனியாக. இப்போது ஃப்ரண்ட் சைடும் டாட் பிடிச்சாச்சு, பேக் சைடும் டாட் பிடிச்சாச்சு. இப்போது இந்த எக்ஸ்ட்ராஸாக இருக்குல்ல ஸ்டிச்சஸ் மேலே படாமல் கட் பண்ணிடுங்க. ஜிப்பையும் ஸ்டிச்சஸ் மேலே படாமல் கட் பண்ணிடுங்க. ஜிப்பு சைடு மட்டும் ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம இப்போது பாட்டத்தோட இந்த துணி இருக்குல்ல வெட்டினது, இதுக்கு நம்ம வந்து ஃப்ரில் நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ரில் வந்துட்டு தையலை லூஸ் பண்ணிவிட்டு பெரிய தையலை வச்சுட்டு ஃப்ரில் நம்ம கொடுத்துட்டு இது எக்ஸ்ட்ராஸ் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான்.
ஃப்ரில் வச்சாச்சு, 2 சைடுமே ஃப்ரில் வச்சாச்சு. இது வந்து ஃபஸ்ட் லேயரு. இப்போ இதோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் சைடு நல்ல பக்கமும் பாட்டமோட நல்ல பக்கமும் சேர்ற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம நார்மல் ஸ்டிச்சு இதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் ஜாயின் பண்ணி. ஃப்ரில் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 சைடும் ஃபஸ்ட் லேயர் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லேயர் அட்டாச் பண்ணோம். இதோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லேயர் இப்படி வச்சுட்டு இதை சுற்றி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது டபுள் லேயர் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ட்ரெஸ்ஸை ராங் சைடாக டர்ன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து 2 சைடும் சைடு ஸ்டிச் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு கீழே ஜாயின் பண்ண முடிஞ்சிருச்சு. அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இது முன்னையும் இதுவும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். இது ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுவும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவும் ஒரே இடத்துல ஜாயின் ஆகிற வச்சு பின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி அந்த சைடும் பண்ணிக்கோங்க. இப்போ சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ கீழே மடித்து தைச்சிட்டு ரவுண்டாக ஃபுல் பண்ணி தைச்சிக்கலாம். அவ்வளோதான். நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சேன். இதுதான் நம்ம ஃப்ராக்கோட ஃபினிஷிங் லுக்கு. அழகாக டபுள் லேயராக வந்திருக்கு.